வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையிலேருந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்குங்க. என்ன அந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையோட ஊழியர்கள் நியமனம் தாங்க. இது நமக்கு யார் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. என்ன அந்த தகவல்கள் அப்படின்னா, கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா போயிட்டு எப்போ இந்த ஆணைகள் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. இதனால் அமைச்சர் கூட சொல்லியிருந்தாருங்க, இந்த காலதாமதங்களுக்கு மன்னிக்கவும், கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அனைவரும் நியூஸ் பேப்பரோ டிவியோ இல்லை தொலைக்காட்சியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்க இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட தெரியுங்க. யூடியூப் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துலேயே லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையோட ஊழியர்களுக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்போ அப்படின்னா பிப்ரவரி 15 பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்புகள் ஆன்லைனில் வெளியாகும் அப்படின்னாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகவில்லை. ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகலைங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கிற நேர்காணல் சென்ற மிக முக்கியமானவர்களுக்கு தாங்க இந்த செய்திகள். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இதையே பார்த்தீங்கன்னா நம்பியிருப்பாங்க. அவர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வீடியோ தாங்க இது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புரளி பேசிட்டு இருக்காங்க. வேலை இல்லாத நண்பர்கள், சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா விரக்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2024 போஸ்டிங்கை விட்டு போகக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்கள்லாம் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் மிக தவறான ஒரு செய்திங்க. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூன் 15, அதாவது இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்று கிடைக்கப்பட்ட செய்திகள் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த பணியாளர்கள் ஆணை எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான தகவல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. உங்களுக்கு எப்போ கிடைக்கப்படும் அப்படின்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வருங்க. அது வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேங்க. நீங்களுக்கும் நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த செய்திகள் தெரியுங்க. இது அடுத்த வருடம்லாம் தள்ளி போக வாய்ப்புகளே இல்லைங்க. அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா ஜூன் 15 இந்த செய்திகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே அழுத்தி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரேஷன் ஊழியர்கள் மிக விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்லாம் போட்டுருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பீதியில் இருக்க வேணும் அவசியம் யாருக்குமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கு கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்குங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.